மயிலாடுதுறையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஜோதி ரக நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தி மனு கொடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பம்பு செட் நீரை கொண்டு நடப்பாண்டு 91,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து தற்போது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இதில் ATT 16, ஆடுதுறை 43, ஜோதி, கோ 54 உள்ளிட்ட குறுகிய கால நெற்பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஜோதி ரக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் அதனை சாகுபடி செய்த விவசாயிகள் தனியார் வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய சூழல் இருந்து வருகிறது. இதுகுறித்து மறையூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செல்வராஜ் என்பவர் இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த மனுவில், மறையூர் கிராமத்தில் குறுவை சாகுபடியில் ஜோதி ரக நெல்லை அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளோம். தற்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட நிலையில் கொள்முதல் நிலையங்களில் ஜோதி ரக நெல் கொள்முதல் செய்ய முடியாது என்று ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு ஜோதி ரக நெல்லை கொள்முதல் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரை செய்ய வேண்டும். மோட்டார் ரகம் என்று அதனை கொள்முதல் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. விவசாயிகள் சாகுபடி செய்கின்ற அனைத்து வகை நெல்லையும் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொண்டுள்ளனர். நான் ஜோதின்ற நெல் ரக நெட்டரை சாகுபடி பண்ணியிருக்கேன். 20 ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்கேன். கடந்த வருஷம் நல்ல விலை விற்றுச்சுங்க. 1500 1600 நெல் மூட்டை விலை விற்றுது. அதனால் இந்த வருஷம் எங்கள் கிராமம் ஃபுல்லாக அந்த நெல் தான் சாகுபடி பண்ணியிருந்தோம். இந்த நட பார்த்திங்கன்னா வியாபாரிலாம் அதை சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு 1050 1100 விலை ரொம்ப மலிவாக கேட்குறாங்க. அதனால் அந்த ரேட்டுக்கு விற்றா எங்களுக்கு சுத்தமாக விவசாயிகள் அடுத்த போகம் கூட எங்களுக்கு நடுறதுக்கு பணம் கிடையாது, சாகுபடி பண்ண முடியாதுன்னு சுத்தமாக நஷ்டமாயிடும். அதனால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்தோங்க. அந்த மனுக்கு மரியாதை செலுத்தி அவங்க ஐயா உடனே விசாரித்து இந்த நெல் தமிழக அரசு கொள்முதல் செய்யணும்னு அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரில SRM நேரில் சந்தித்து பேச சொல்லி என்னை அறிவுறுப்படுத்தினாங்க. அவங்களும் அது துரிதமாக எங்கள்கிட்ட விவசாயிகள்ட்ட இருக்கிற நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு அன்போட அதிகாரி அவர்களும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.